ம்ஹ்ம். டைனிங் டேபிள் மட்டும் இருந்தா போதாதா? டைனிங் டேபிள்னும் எட்டிக்வெட் தெரியாதா? டைனிங் டேபிள்ல எப்படி சாப்பிடுவாங்க? அதுல ஒரு லைக் ம். கிளாஸ் இருந்துச்சுன்னா, அது மேல என்ன ஃபுட்ட வந்து ஹாட்டா திறந்து வைக்கக்கூடாது. அதுக்கு மேல மேட் வேணும். அதெல்லாம் இருந்தா ம்ஹ்ம். தான் டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது, டைனிங் டேபிள்ல சாப்பிடுற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, ஆமா. ட்ரெடிஷனலா இந்தியால எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவோம்? தரையில உட்கார்ந்து சாப்பிடுவோம், வாழ இல போட்டு சாப்பிடுவோம், தட்டு போட்டு சாப்பிடுவோம். அதுவே பெஸ்ட் தானே! ஏன்னா, நீ டைனிங் ம்ஹ்ம். டேபிள்ல சாப்பிடும்போதே டாக்டர் என்ன சொன்னா, தரையில உட்கார்ந்து ஏஞ்சு சாப்பிடுங்க. அதான் உங்க உடம்பு நல்லதுன்னும். அப்புறம் அத ஏன் நீ பண்ணுவ? ம்ஹ்ம். டைனிங் டேபிள் அங்க ஓரமா கிடக்குது. யாஹ்! யாஹ்! இது நெனச்சு ம். பார்க்கும்போது தான், எனக்கு என்னோட காலேஜோட டைரக்டர் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு செமியாட்டிக்ஸ் சொல்லி தராங்க. ம். அண்ட் தே ஆர் வெரி ஃபிராங்க் அஸ் எ பெர்சன். ம். அவங்க கிளியரா சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து நல்லா படிச்சீங்கன்னா, ம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ம். அஃப்கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம காலேஜ் தேடி நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸே வரும். ம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்கு நான் உங்களோட பேர் குடுப்பேன். நான் உங்கள ம். ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த ம். பீப்புளோட. ம். அண்ட் அவங்களே சொன்னாங்க, பிலீவ் மீ they are very high paying jobs, ம். extremely high paying jobs. ம். So if I don't see you putting the hard work or you showing the interest or you taking this subject or this degree course in general very lightly, I am not going to recommend your name because my line, okay, அவங்களோட பேர் லைன்ல இருக்கு. If they recommend the wrong person, the ம். person who is taking, I'm saying, giving jobs will have a skewed perspective of the teacher, ம். the director. ம். அப்புறம் அதை நினைச்ச போதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதை நினைச்சு பார்க்கும்போது நம்ம கிளாஸ்லயே நிறைய பீப்புள் பிராங்கா சொன்னா they don't take it seriously. If there are 30 people, there are 30 people in our class, ஓ! there தே are ஜஸ்ட் like சூஸ் திஸ் 15 டிகிரி people. பிகாஸ் அவங்களோட மெயின் டிகிரி கிடைச்சிருக்காது. அவ்வளவுதான் வந்திருப்பாங்க. Yeah, 15 people are not taking it seriously. நான் இது நினைச்சு எனக்கு every time like mind வந்து what the fuck are these people doing? They're just taking necessary attention away from the students who actually need it. அப்ப அந்த 15 ஸ்டூடண்ட்ஸோட வேர்ட்ஸ் should not hold value to youன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். வேற எதுவும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. Yeah, and whatever டைரக்டர் வந்து சொன்னாங்க, அது சொன்னது கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வேலிடேட்டிங்கா இருந்துச்சு. காட், அவங்களாச்சும் ரெக்கக்னைஸ் பண்றாங்க பீப்புள், எஃபர்ட் போடாத பீப்புளுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாதுன்ட்டு. ஏன்னா அவங்க என்ன ம். தெரியுமா சொன்னாங்க, ம். லெட் மீ see how many of you will be in the fourth year. நான் வந்து oh my god. ஓ! அவங்க they will do it. இல்ல they will reject people out. Yes, oh my god, ம். அப்படியே பிராங்கா சொன்னாங்க. இவ்ளோ பேர் அந்த மாதிரி இருக்கீங்கல்ல, பிளேஸ்ல தான் எத்தனை பேர் த்ரைவ் ஃபோர்த் ஆயிருந்திருப்பேன். இயருக்கு வருவாங்க? என்ன? ம். அந்த மாதிரி இடத்துல தான் நான் த்ரைவ் ஆயிருந்திருப்பேன்றேன். ஆமா. I will also feel like நீலாம்பரி அங்கேயும். I was like, Yeah, I oh my deserve a god, place here. நீலாம்பரி கோடு. அவங்க பேசுற விதம், அவங்க ட்ரெஸ் போடுற விதம், அவங்க நடக்கிற விதம் எல்லாமே லைக் அந்த வைப் தான் கொடுக்கும். So who are some both have a little bit ego but also very very confident. Yes, yes, ஆமா. அப்ப நானும் அவங்களும் நிறைய சண்டை அவங்க போடுவோம். oh yeah, of course. அவங்க sometimes like they encourage like talking in the sense exchange of ideas. அவங்க வந்து ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆச்சு அதை பத்தி. என்னன்னா, ஜென் ஜி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு டிரைவ் கிடையாதுன்னு சொன்னாங்க. நான் நோட்டீஸ் பண்ணதுல I strongly opposed it. I very strongly opposed it and she encouraged it. நீங்க எப்படி சொல்லலாம் ஜென்சிக்கு டிரைவ் இல்லைன்னு? What do you mean? டிரைவ் இருக்கிறது நம்ம காமிச்சா நீங்க எங்க விடுறீங்க? That is what I put forth. You're boomer, you already made your mind up அப்படி சொல்ல. நம்ம சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா புட் ஃபோர்த் பண்ணி வச்சா they are like this is too much of a change. அப்போ என்னதான் பண்ண முடியும்? அதுக்கு நீ டிரைவ் இல்லைன்னு சொல்லுவீங்க. What does that even mean? Come எப்படி What do you mean ரிவார்ட் there is no drive?
யா அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இட்ஸ் லைக் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் we know how better a life could be and how worse a life could be. ஆமா அவங்க இருந்த போது இன்டர்நெட் இல்ல, ஸோ அவங்க வாழ்ற வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்லைன்ட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாது இதை விட வாழ்க்கை நல்லா இருக்கலாம்னு. So they would have So, like, no? even though என்ன இல்ல they would have like had a like actually pleasant life இருந்திருக்காங்க லைஃப். எஸ் கரெக்ட். அதான் இப்போ நம்ம அவங்க தான் வந்து ஒரு சேலஞ்சில வாழ்ந்துட்டு கஷ்டப்படுறாங்க, இருக்கோம். இப்போ அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க படுறது ரொம்ப கஷ்டமான இதுன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் தே டோன்ட் நோ அதர் பீப்புள்ஸ் லைஃப் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ தே ஆர் ஹாப்பி இன் தேர் பபிள். அப்போ அவங்க அந்த டைம்ல இருக்க people they would have lived in the moment. நம்மளால பண்ண முடியல இப்பலாம். எஸ் நம்மளால பண்ண முடியல, நம்மளால பண்ணவே முடியல. அண்ட் when Gen Z is born with a disadvantage, it's not a physical disadvantage but a social disadvantage. We know too much. Because we know too much, we know that whatever we are living is not a good life. So please forgive us for feeling a little bit pessimistic. And அதுக்கு பேர் டிரைவ் இல்லைன்னு கிடையாது. நம்ம எவ்வளவு டிரைவ் இருந்து வாழ்க்கைய பார்த்தாலும் இப்ப கேவ்மேன் வந்து ஃபயர் கிரியேட் பண்ணதுக்கும் நம்ம ஃபயர் கிரியேட் பண்றது வித்தியாசம் தான் அது. We are not only creating fire, we are creating different type of flames, like different method of fires, efficient-ஆ இருக்கிறது. So அந்த மாதிரி வந்து knowledge passed on will always get, you know, even stronger, even sharper. அது வந்து passed on பண்ற people should accept that fact. Yeah, it's like, are you telling me there is no drive, or are you failing to acknowledge the drive it is being shown? It is being shown. Like, அதான் confusing. சேம் நான் போன இந்த தாஞ்சூர் பெயிண்டிங் டிகிரியில வந்து they said no தாஞ்சூர் பெயிண்டிங் should stay the same forever அப்படி சொன்னா, like if an art doesn't evolve, it's not an art. Yeah, that's why there are movements to art. Art always evolves. இமேஜின் இப்போ லைக் தமிழ்நாடு மொத்தமா சுனாமி வந்து எல்லாமே அழிஞ்சிச்சு. இப்போ ஆர்ட் வந்து நீ வேற மாதிரி மெட்டீரியல் வச்சு வரையற, இப்போ that doesn't mean no, it's not the same art. Yeah, it doesn't mean it's less of an art form. Actually thought counts more than, you know, what material we used. Like purpose counts, right? எதுக்கு பண்றோம், ஏன் பண்றோம்ன்றது. Yeah, it's like டிசைன் காலேஜ்ல படிக்கல என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட ப்ராடக்ட் பார்த்தோன்னே இன்டென்ஷன் தெரிஞ்சிடும். நான் வந்து ஓகே ப்ராஜெக்ட் பார்த்தோன்னே இன்டென்ஷன் தெரியும், பட் உனக்கு இன்டென்ஷன் எந்த இன்னும் புரியும் when you listen to my explanation when I show you my project. Like ப்ராஜெக்ட் காமிக்கும் போது பிரசன்டேஷன் பண்ணுவோம்ல, it's not only you are showing the project, you are explaining it. So your explanation is also the part of a project. It can't be separate. So அவங்க ரிவ்யூ பண்ணும் போது இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, I understood your project only because you explained it. And நான் வந்து isn't that part of the project? Isn't my explanation part of the project? My explanation completed. It's like tying a knot on the box, tying a ribbon on the box. That's how you understand the whole picture. Now what do you mean? You want to understand the whole picture with only looking at the project? Then why do you even need my explanation? That does not make any sense. Like like actually I'm happy that, you know, I like, you know, live this life. I experience all those like, you know, bullshit people in my like, you know, என்னோட ஜாப்லலாம் பாஸ்ட் ஜாப்லலாம். now I like understand more it where it comes from, you know, like sympathy கூட கொடுக்க முடியுது அவங்களால, you know, கருணை கூட காட்ட முடியுது அந்த மாதிரி பீப்புளுக்கு. பட் yeah, like எப்படி சொல்றது, லைக் நோ கிளைண்ட் வில் கம், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கால் பண்ணி ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. என் ஜாப்ல இருக்கிற பீப்புளுக்கு வந்து they don't know how to communicate, they only know how to work. ரிசப்ஷனிஸ்டுக்கும் பேச தெரியல. நான் ஸ்ட்ரைட்டா எம்டி கிட்ட போனேன், இந்த மாதிரி கிளைண்ட் வந்து ஒரு கரெக்ஷன் சொன்னா 5 ஹார்ஸ்ல சொல்லுங்க, ஒன்று வேணாம்
ஏன்னா ஒரு வாட்டி ஃபைல் ஓப்பன் பண்ணி ஒரு கரெக்ஷன் பண்ணி அவங்க ஒரு வாட்டி அனுப்புனா கடைசி வரையும் அவங்க கரெக்ஷன் தான் சொல்லுவாங்க. Like they will do things like firstல ஒரு like final project 1 2 3 4 5 ன்னு வரும். 5 வந்துட்டு 6 ஆகும்போது நல்லா இல்ல 1க்கே போங்கன்னு. நான் அப்புறம் அந்த மெத்தட் சொன்னதுக்கு அப்புறம் இட் ஆக்சுவலி ரெடியூஸ் like how much work. ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபைல் ஓபன் பண்ணா I can do the file like correction at the same time. Like imagine ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு முன்னாடி புக்கை வந்து பேக்ல இருந்து எடுத்து எழுதி மூடிட்டு புக்கு பேக்ல வச்சாங்க. அப்படிதான் இருக்கும் ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு லைக் இமேஜின் பெயிண்டிங் ஒன் டே ஒரு பிரஷ் ஸ்ட்ரோக் மாதிரி. வாட்சிங் பெயிண்ட் ட்ரையா வாட்சிங் லைஃப் விதர் அவே மாதிரி இருக்கும் அது பண்ணா. ஸோ there are so many like factors இருக்கு. நான் அதால தான் வந்து like if a person like ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி நான் ஒரு like எனக்கு காசு இல்லை அப்படி சொன்னா then I will say no, then like ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஏதாவது வாங்கிப்போம் பட்ஜெட்ல. ஆர்டிஸ்ட் கிட்ட வராது. 100 ரூபா தான் இருக்குன்னா ஃபேன்சி ஸ்டோர்ல போய் ஏதாவது வாங்கிக்கோ. ஏதோ ஒரு கிளி பொம்மை ஏதாவது வாங்கி கொடுத்துரு. ஆர்டிஸ்ட் கிட்ட வராது. Yeah, sorry, people, art is expensive. Art is a very noble job. You are treating me like shit. அங்கதான் எனக்கு ப்ராப்ளம். Yeah. Expensive நான் சீப்பா கூட பண்ணி தருவேன். It depends on the project and the people. பட் ஆனா அவங்க என்ன தெரியுமா எடுத்துப்பாங்க, அந்த டிபெண்ட்ற வார்த்தை எடுத்துக்கிட்டு லைக் நான் சீப் ப்ராஜெக்ட் பீப்புள் அப்படி எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இன்டர்நெட் ஆல்சோ ஹெல்ப் பீப்புள் உடனே வந்துட்டு இந்த பாட் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிப்பாங்க. ஷாப்பிங்கில் அமேசான்ல சர்ச் பண்ணிட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவோம். அதுலேயும் 100 ரூபா தானாங்க, நீங்க நான் 500 ரூபா கேட்குறீங்க இப்படி பேசுவோம். நம்மளும் வந்து பொலைட்டா வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அவங்களுக்கு புரியா. I think இதோட சொல்யூஷன் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து இருக்கும்போது we are being taught social science, maths அதெல்லாம் கத்து தரும் போது adults we value scientists, doctors, social workers more because we have been learning it. We have an idea of how difficult or how much you have to work to achieve that. But அதே வேல்யூ நம்ம ஆர்ட்டுக்கு தர்றது இல்லை. நம்ம சின்ன வயசுல இருந்து we always overlook it. லிட்ரேச்சர் ஆர்ட் மட்டும் இல்லைன்னா இந்தியாவோட கல்ச்சர் ப்ரிசர்வே ஆயிருக்காது. அப்பா மட்டும் உங்களுக்கு வேணுமா தமிழோட கல்ச்சர் ஆர்ட்ல இருக்கிறது? இன்னும் ஃபாரினருக்கு கிட்ட பந்த காட்டுறதுக்கு மட்டும் வேணுமா ஆர்ட்? It's like they have to teach like math and science எவ்வளோ மதிப்பு அந்த சப்ஜெக்ட் தர்றாங்களோ அதே மதிப்பு ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், அப்புறம் டிசைனுக்கு வந்து அது கூட சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டே வந்தா 8th ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறம் children should choose 2 majors. அத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்கூல்ல இருந்து. கவர்மெண்ட் ஜாப் பண்றவங்க ஃபுல்லா இதை படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சு போயிட்டே இருங்க. மிச்சம் எல்லாம் வந்து இப்ப டாக்டர் படிச்சா சயின்ஸ் மட்டுமே சூஸ் பண்ணிட்டுமே. எதுக்கு நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா படிக்கணும்? ஆர்ட்டுக்குமே இருக்குல்ல லைக் சோஷியல் ஸ்கில்ஸ் என்ன வேணுமோ. ஓகே, லாங்குவேஜ் மேத் யூஸ் பண்ணுவாங்க ஆர்ட்ல. ஸோ மேத்து ரொம்ப இன்ஜினியரிங் மேத் வேணாம், ஸ்கூல்ஸ் மேத் போதும். ஆர்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டுவேன். Yeah, it should be more mainstream. அதான் நான் சொல்ல வரேன். அதை கத்துனோம்னா people, normal basic people, ordinary people, common people will know the value of art more. They'll have a better understanding. எல்லாம் தியேட்டர் டிகிரி இருக்கு அந்த மாதிரி ஆர்ட் காலேஜஸ்னா. நம்ம இதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சொல்லுவாங்க, ஆனா ஆர்ட்ஸே இருக்காது அதுல. Oh yeah, I don't like that.
Oh my Then god, they will artist. differentiate. Oh, அது ஆர்ட்ஸ்ங்க, இது ஃபைன் ஆர்ட்ஸ். I'm like, bitch, what the fuck? மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட இல்ல, எதுவும் இல்ல, எந்த ஆர்ட்ஸும் இல்ல. Yeah, it's just அண்ட் science. டீச்சர் குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லவே தேவையில்ல. தே வில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆர்ட்ஸ் டிகிரியில வந்து டீச்சரா இருக்கிறவங்களுக்கு வேற எங்கேயுமே ரியல் ஜாப் கிடைக்காதவங்கன்னா பேஷனட் பீப்புளே வர மாட்டேங்கிறாங்க. அன்பார்ச்சுனேட் நாளாம் என் டிகிரியில வந்தவங்க யாருக்குமே பேஷன் இல்லாத people. ஒரு டீச்சர் வந்து அந்த காலேஜ்ல படிச்சுட்டு வேற எங்கேயும் வேலை கிடைக்கலாம் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆள் வந்துட்டு ஃபேன்சி ஸ்டோர் ஓனர், ஆனா இங்க டீச்சரு. அவன் வந்துட்டு என்ன நடக்குது இங்க? நாங்க புக் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி நாள் காலைல அவங்க புக் எடுத்து படிச்சுட்டு வந்து இங்க ஒப்பிக்கிறாங்க. ஸோ லைக் யூனோ ஐ நெவர் லேர்ன் எனிதிங் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் அண்ட் டீச்சர்ஸ். எல்லாமே அந்த 3 years ஃபுல்லாவே என்னோட எஃபர்ட், என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தாங்க. And for like no, for the people who are listening, we are not complaining, we are sharing our life experience. Yeah. நாங்க ஒன்றும் உங்களை வந்துட்டு குத்தம் குறை சொல்லலைங்க. பட் நீங்க குத்தம் குறை பண்ணாம இருந்தா நாங்க சொல்லியிருக்கவே மாட்டோம் இது எதுவுமே. ரைட்? இப்ப ஒரு லைக் சிம்பிள் திங்ஸ் கூட they won't care about art. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தாஞ்சூர் பெயிண்டிங் கோல்டு வச்சு பண்ற கார்டு பண்றதுனால தான் மை ஃபேமிலி இஸ் லைக் சப்போர்ட்டிவ் ஆஃப் இட். பிரஸ்டீஜ் ப்ரைட் ரீசனுக்கு தான் தே சப்போர்ட் ஆஃப் இட். ரைட்? இப்போ என்ன இதே லைக் வால் பெயிண்டிங் பண்றேன்னு சொல்லும் போதுன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் பண்ணு அப்படிதான் பண்றாங்க. எல்லாமே லைக் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ரீசனும் லைக் 2 dimensional தாட்ஸ் தான் அங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, ஸோ இவனுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்றதுக்கு இல்லைங்க. ஸோ பயாலஜிக்கல் ஃபேமிலி இந்த நிலைமையில இருந்தா we can't even go and ask வெளியில. So now, changing the topic from art, let's discuss on our lives. வாழ்க்கையில என்ன? I recently just entered into a blimp. You entered into a blimp? Entered willingly into a blimp and exited. 44 days 45 days காணா போயிடுச்சு என் லைஃப்ல. இந்த இயர்ல இரு சத்தமா பேசு, மைக் வாய்க்குள்ளார போட்டு. நான் கொஞ்ச தூரம் தள்ளி வச்சோமா, முதுகுலாம் வலிக்குது. இப்ப பேசு. 44 நாள் என் வாழ்க்கையில் காணாக போய்விட்டது. எங்கே வா லைக் ஆட்டை விட்டு வெளில வரல, நான் இன்னும் ஆட்டிலே தான் இருக்கேன். நான் நீங்க படத்துல என்ரோல் பண்ணீங்கன்னா சொன்னீங்க. என்னது? You are working on a film? Film இல்ல. Okay, I do have several updates. அப்ப சொல்லுடி, அதுக்கு தாண்டி இது டைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்பதான் நான் ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் ப்ராஜெக்ட் பண்ணேன். அது என் ஃபோட்டோகிராஃபி சேனலில் போட்டிருக்கேன். அது இட் டுக் 200 plus hours, 44 days to complete. நீ காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணிய 44 நீ அந்நேரம் நான் 200 ப்ராஜெக்ட் பண்ணிருப்பேன். 44 நாள்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனால டெய்லி டுக் மோர் தென் டெய்லி இட்ஸ் 4 to 6 hour ஒர்க்கு. ஒரு சாலிடா ஒரு 1 week லீவ் எடுத்தா கூட 38 days நான் 4 to 6 hours ஒர்க்கு. தாஞ்சூர் பெயிண்டிங் ஒர்க். அண்ட் சைஸும் இட்ஸ் 1 feet high,
20 inches width, so 2 feet width almost. Painting தான். It actually, it put me in a motion. Now வந்து என்னால சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியல. இப்போ நான் சும்மா உட்காந்தாலே it feels wrong. ஸோ நான் வந்து அப்படியே அடுத்த ப்ராஜெக்ட்ல உட்காந்துட்டேன், அடுத்த ப்ராஜெக்ட்ல உட்காந்துட்டேன். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் நான் இந்த 44 days ட்ரெடிஷ்னல் ஒர்க் பண்ணும்போது ஐ கிரியேட்டட் அ நீஷ். I created a niche in Tanjore painting where I realized one thing. We are we know உனக்கு எனக்கு தெரியும், we have so many different generation friends who have different opinion about different things. We witnessed a lot. Yeah. Even within community, outside community, mostly within community. People hold different perspective, different personal reasons, different way of filter things. So especially Tanjore painting la enna agudna, millennials older millennials, boomers now வந்து they prefer traditional Tanjore painting. They are willing to put investment on it. They have more faith on God. Imagine God community மாதிரி, காட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கிறவங்க இப்போ எப்படி எல்ஜிபிடி கம்யூனிட்டியில ப்ரைடு ஃபேத் இருக்கிற பீப்புள் ப்ரைடுக்கு போறாங்க, அந்த மாதிரி பூமர்ஸும் கொஞ்சம் ஓல்டர் மில்லேனியல்ஸ் வந்து தே ஆர் புட்டிங் அன் இன்வெஸ்ட்மெண்ட் டு பை Tanjore paint. It is an investment because even 12 into 10 size painting, almost bigger than A4 sheet size painting, Tanjore painting வந்து it takes all 5,500 to 7,000 rupees ஆகும் அது வாங்க. It's an investment, 7,000 rupees. ஸோ ஆனால் இப்போ என்ன ஆகுது, இந்த ஏஜ் லெஸ் தென் பீப்புளுக்கு வந்து they are not willing to put that much money on God, that they don't even worship. ஒன்லி ரீசன் எங்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நான் பண்ணுறதால என்ன சப்போர்ட் பண்ணுறது, அதால அவங்க தயங்குறாங்க 7K 6K. Yes, there are several different methods to reduce the money. For example, Tanjore paintingல முக்காவாசி மணி எங்க இருந்து வருதுன்னா, ஐ திங்க் 3 மெயின் திங்ஸ். ஒன்று வந்து கோல்டு. இப்போ நான் வாங்கின கோல்டு வந்து 4 inches 3 inches சைஸ் ரெக்டாங்குலர் 25 sheets வந்து 5,000 rupees. ஒரு பெயிண்டிங்ல இட்ஸ் ஆல் சாலிடா அந்த 12 into 10 சைஸ் பெயிண்டிங்ல இட் டேக்ஸ் 8 sheets. நான் இங்கே இப்போ ப்ராஜெக்ட் பண்ணதில் இட் டுக் 15 sheets. ஸோ அந்த ப்ராஜெக்டில் ஐ கான்ட் ரெடியூஸ் தட் 3,000 rupees. அல்லனா எனக்கு ப்ராஃபிட் கிடையாது. ரெண்டாவது வந்து ஃப்ரேம். ஒரிஜினல் டீக் வுட்னா இட் வில் பி 5,000 rupees ஃப்ரேம், 4,000 rupees 3,000 rupees. டீக் வுட் கலருக்கு வந்து நார்மல் வுட்டை டீக் வுட் கலருக்கு ஸ்டெயின் பண்ணால் இட் டேக்ஸ் 1,500, மினிமம் 700 rupees அண்ட் அபவ். அதுலேயுமே என்ன பெயிண்டிங் சைஸ்னோ அதுக்கு ஃபிக்ஸ்டு மணி, ரைட்? மூணாவது வந்து இஃப் ஐ மேட் மை ஓன் போர்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னா இட் வில் ரெடியூஸ் த மணி. நான் ப்ரீமேட் வாங்கினா டைம் வில் பி ஈஸியர். நான் 20 days பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் 5 days பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 20 daysல நான் 4 different ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி டைம் வித்தியாசம். பட் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் பீப்புள் வுட் ஹவ் டிஃபரன்ஷியேட் திஸ் மச். நான் என்ன பண்ணிட்டேன், நான் சீப்பாக பண்ணணும்னா நான் ஏன் ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட்டாக? Why the heck should I not use MDF board? Some form of எப்படி ஹாட் glue gun வந்து லிக்விடாக இருக்கும், ஊற்றுனதுக்கப்புறம் காஞ்சிரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் கண்டுபிடிச்சி அதை ஊற்றலாம். ஐ ஷுட் நாட் ஏன் ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்கோட ஸ்டஃபே எடுத்து பண்ணணும்? ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங் பண்ணுற பீப்புளுக்கு மட்டும் ட்ரெடிஷ்னல் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் போட்டேன்.
I think ஃப்ரேமும் வந்து நார்மல் ஃப்ரேம் போட்டா I can sell it around 1500. சேம் 12 to 10 inch பெயிண்டிங், ஃபேக் கோல்டு, ஃபேக் ஸ்டோன்ஸு, லைக் உள்ள இருக்கிற மெட்டீரியல் இருந்து எல்லாத்தையும் குறைச்சு போனா I can sell it around 1500. இது வந்து லைக் ரெவல்யூஷனரியா இருக்கு மைண்ட்ல. பட் இங்கதான் வந்து நான் வந்து என்னோட ஆர்டிஸ்டிக் ஒப்பீனியன் எடுத்து வந்துட்டு பண்றதான் பண்றோம். எதுக்கு ஃபேக் ட்ரெடிஷ்னல் தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் வந்துட்டு ஏன் லைக் இமிட்டேஷன் பண்ணாம கம்ப்ளீட் வேற ஜான்ரா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ லவ் ஏஐ, ரைட்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இட் கிவ்ஸ் மீ ஸோ மச் இன்ஸ்பிரேஷன். என் மைண்ட்ல இருக்கிற அந்த ஃபஸி இமேஜ் வந்து கிளியர் ஆன மாதிரி இருக்காது. ஸோ ஏஐல காட்ஸ் போயிட்டு லைக் அனிமே ஸ்டைலில் அந்த மாதிரிலாம் போட்டு அந்த இமேஜை வந்து சும்மா ஒரு தாஞ்சூர் பெயிண்டிங் ஆர்ட்ஸ்குள்ள வச்சு பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், இப்போ கம்ப்ளீட் ட்ரெடிஷ்னல் தாஞ்சூர் பெயிண்டிங் ஒரு சைட், ஆல் மில்லேனியல், ஓல்டர் மில்லேனியல்ஸ் அண்ட் அபோவ். அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி who doesn't want to worship those gods but as like என்ன சப்போர்ட் பண்ற மாதிரியோ இல்ல ஓகே நைஸ் லைக் ஒரு டெக்கரேஷன் வைக்கிறதுக்கும் ஐ திங்க் அந்த பெயிண்டிங் என்னால 3 நாள்ல முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் பெயிண்டிங் ட்ரையிங் ப்ராசஸ் இட் டேக்ஸ் மோர் தென் 3-4 days நிறைய இடத்துல. அங்க அது அந்த இது என்னால எதுவுமே பண்ண முடியாது. கம்ப்ளீட்டா ட்ரை ஆக என்னால எதுவுமே பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஸோ அது ஒரு மேஜர் இருக்கு. ஸோ லைக் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பீஸ் பண்ணுறேன். ஐம் கோயிங் டு யூஸ் ரியல் கோல்டு ஒன்லி. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஃபேக் கோல்டு வச்சு ஐம் கோயிங் டு மேக் மல்டிபிள் காஸ்ட் எஃபெக்டாக, மேபி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக, வுட்டு போர்டு இல்லாமல் பிளாஸ்டிக் போர்ட்ஸு ஏதாவது, ரைட்? அந்த மாதிரி பண்ணி ஐம் கோயிங் டு மேக் தாஞ்சூர் இன்ஸ்பயர் பெயிண்டிங். லிப்பன் ஆர்ட்டும் தாஞ்சூர் பெயிண்டிங்கும் லைக் மேரிட் அ பேபி மாதிரி அது ஒன்று இருக்கு. அண்ட் ஐம் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் மோஸ்ட்லி ஆன் மார்ச் ஆர் ஏப்ரல் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். தாஞ்சூர் பெயிண்டிங் இஸ் a business, but it won't, it has Venn diagram நிறைய இருக்கு, பேஷனுக்கும் பிஸ்னஸ்க்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் என் மைண்ட் அது என்னோட பியூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன் நான் பிஸ்னஸை விட. பட் பிஸ்னஸாக ஒன்று பண்ணலான்னு இருக்கேன், ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ். ஸோ அது என்னன்னா அதையும் சொல்லு. அது என்னன்னா லைக் டு தி பீப்புள் ஹூ டசன்ட் நோ, ஐ ஹவ் undergraduate degree in BSc Visual Communication. ஸோ அது படிக்கும் போது ஐ ரியலைஸ் ஐ லவ் போத் ஃபோட்டோகிராஃபி, கிராஃபிக் டிசைனிங் அண்ட் ஆர்ட். ஸோ நான் அதுதான் லைக் மெயினாக சூஸ் பண்ணேன். பட் ஃபோட்டோகிராஃபியை தான் ஃபைனல் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி ஆக்சுவலி லைக் it completes the picture for me for art. எனக்கு photographic designing art is like different tools மாதிரி to make one project. So photography வந்து நான் என்ன பிளான் போட்டிருக்கேன், it's very very like fool proof இருக்கு என் மைண்ட்ல. I also want your honest opinion on it. So basically என்னன்னா I'm going to take stock photos of products. லைக் இன்னும் கொஞ்சம் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜின் இண்டி கம்பெனி லைக் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க, கேண்டில்ஸோ இல்லை மில்க்னு வச்சுக்கோங்க. ஐம் கோயிங் டு டேக் தட் பேக்கேஜ்ட் மில்க் ஃபோட்டோஸ், ஆல் த ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், லைக் பேக்ரவுண்ட், ஒயிட் பேக்ரவுண்ட், க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் எல்லாமே.
ஆல் ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோஸ். லைக் ஒரு ஆங்கிள், லைக் டாப் வியூ, சைடு வியூ, இந்த லைட்டிங், அந்த லைட்டிங், பேக் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, ஆல் ஸ்டாக் ஃபோட்டோஸ். And I'm also going to like educate the company, tell them this is more cost efficient. It is cost efficient. ஏன் சொல்றேன்னா, நான் ப்ரீவியஸ் கம்பெனி ஜாப்ல இருக்கும் போது they will scam the client, allegedly scam the clients, tell them like நீங்க அமிச்ச போட்டோ நல்லா இருக்கு, பட் நம்ம பண்ண போற ஆட்ல இந்த மாதிரி பண்ண போறது இல்ல. You don't have to worry about, we have in-house photographer, வெறும் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் ஆகும், இப்படி பேசுவாங்க. அந்த போட்டோகிராஃபர் 500 ரூபா கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த 1500 அடிச்சுவாங்க. அந்த போட்டோஸ் கூட கொடுக்க மாட்டாங்க கிளைண்ட்டுக்கு, ரா போட்டோஸ். அதே மாதிரி இப்போ நினைச்சு பாரு, 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நீ 2000 ருபீஸ் சொல்லிட்டு போட்டோ வீடியோ எடுக்கிற, வருஷத்துல யூ ஸ்பெண்ட் 8000 ருபீஸ். அதே போட்டோஸ் வீடியோஸ் நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். ஸோ அடுத்த வருஷம் இன்னொரு 8000 ருபீஸ். அப்படி கோன் ஆகுது. இப்போ லைக் வாட் இஃப் யூ ஹேவ் அ கேட்டலாக் ஆஃப் ஆல் யுவர் போட்டோஸ். இப்போ கிராஃபிக் டிசைனருக்கு வந்து இந்த ஆங்கிள் வேணும்னா தே ஜஸ்ட் லைக் நான் போட்டோஸ் தரும்போது ஐ வுட் ஹவ் புட் ஆல் த கீவேர்ட்ஸ்னு வச்சுக்கோ ஒரு போட்டோக்கு. கிளைண்ட் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. லைக் அந்த கம்பெனி ப்ராடக்ட் ஓனர் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. கிராஃபிக் டிசைனருக்கு என்ன போட்டோஸ் வேணுமோ கீவேர்ட்ஸ் மட்டும் வாங்கிட்டு இவங்க அந்த கீவேர்ட்ஸ்ல தேடி வர லைக் சர்ச்ல வர பிக்சர்ஸ் மட்டும் அனுப்பி விட்டா போதும். இட் இஸ் டூ மச் ஒர்க் ஃபார் த ப்ராடக்ட் ஓனர், பட் இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட். லைக் நம்மளோட இமேஜின், நம்மளோட தியா வந்து நம்ம போட்டோ எடுத்து தர்றது ஈஸியா, இல்ல நம்ம போட்டோவை இன்னொரு ஒரு இடத்துல வந்து அவங்க ஃபுல்லா பண்ணி பேக்கேஜா பண்ணி தர்றது ஈஸியா? நம்ம லைக் போட்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? வெறும் டிசைன் ஒர்க்கு தான் இருக்காங்க. எஸ், எஸ்பெஷலி இப்போ வந்துட்டு லைக்